முழுவதும் கருப்பு நிழல் படிந்துள்ளது. இங்கு நெருப்பும் எரியவில்லை, பனிக்காலமும் இல்லை. பிறகு இந்த புகை இப்படி நாகம். இந்த புகை படிவதால் கண்கள் எரிகிறதே. நாராயணா, இப்போது கோகுலத்திற்கு என்ன ஆபத்து வந்துள்ளது? நாராயணா, இந்த துளசி செடியும் வாடிவிட்டதே. யசோதா, நந்தரே, வாருங்கள். தாம் எங்கு சென்று விட்டீர்கள்? இங்கு பாருங்கள், ஏதோ ஆபத்து போல் தெரிகிறது. இது என்ன கருப்பு நிழல்? இது கோகுலம் முழுவதையும் மூடி உள்ளது. நீ எந்த நிழலை பற்றி பேசுகிறாய்? என் கண்களுக்கு எதுவுமே புலப்படவில்லையே. என்ன இப்படி கூறுகிறீர்கள்? உங்களுக்கு இங்கு படிந்துள்ள கருப்பு நிழல் கண்ணுக்கு தெரியவில்லையா? இல்லை யசோதா. யசோதா, ஆகாயமும் நீரை போன்று தெளிவாக இருக்கிறது. அவசியம் இது உனது பிரம்மையாகத்தான் இருக்கும். என்ன கூறுகிறீர்கள் தாங்கள்? நான் எனது கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த கருப்பு நிழலில் நாகங்களும் இருந்தன. அந்த கருப்பு நிழல் படிந்த இடமெல்லாம் பாழாகியும் விட்டன. தாம் என்னுடன் வாருங்கள். இங்கு பாருங்கள், இந்த துளசி செடியும் அந்த இருளால் தான் இப்படி வாடி உள்ளது. இப்போதும் தங்களுக்கு தோன்றுகிறதா இது அனைத்தும் எனது பிரம்மை என்று? கருமை நிறைந்த நிழல். துளசி செடி வாடி இருப்பது நாகங்கள். இதெல்லாம் ராகுவின் கோபத்தின் வெளிப்பாடு. ஆனால் அர்த்தம் ஒன்றுதான். கோகுலத்தில் ராகுவின் பிரவேசம் நடந்துவிட்டது. ராகுவின் பிரவேசமா? இது எப்படி சாத்தியம்? ராகு தண்டனையின் தேவன். அவர் செல்வது அதர்மம் மற்றும் பாவம் நடக்கும் இடத்திற்குத்தான். அவர் கோகுலத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அதன் அர்த்தம் இதுதான். இந்த கோகுலத்திலும் ஏதோ பாவ காரியங்கள் நடந்திருக்கிறது. நந்தரே, தாம் என்ன கூறுகிறீர்கள்? கோகுலவாசிகள் எப்பொழுதும் தர்ம சிந்தனையில் இருப்பார்கள். அவர்கள் சத்தியம் மற்றும் தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். அதனால் தான் வீடுகளை திறந்தே வைத்திருப்பார்கள். கோகுலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆனால் அதர்மம் மட்டும் நடக்காது. யசோதா, நாம் எதை பார்க்கிறோமோ அதைத்தான் கூறுவோம். ஆனால் ராகு அனைத்தும் பார்க்கக்கூடியவர். மனிதனுடைய மனதில் இருப்பதை கூட. நந்தரே, அப்படியெனில் கோகுலத்திற்கு பேராபத்து வரப்போகிறதா? கோகுலத்திற்கு ஆபத்தில்லை. ஆபத்து அவர்களுக்குத்தான். யார் உண்மையை மறைக்கிறார்களோ. எதற்காக கலங்குகிறாய் யசோதா? அந்த இரவு தொடங்கி நீண்ட நேரம் ஆகிவிட்டது. சற்று நீ போய் ஓய்வெடுத்துக்கொள். நந்தராணி, ராகு கோகுலத்திற்குள் மட்டுமல்ல, உனது வீட்டிற்குள்ளையும் நுழைந்து விட்டான். ராகுவின் பார்வைப்படுவதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், பேரழிவு. ஏனெனில் எங்கு ராகு இருக்கிறானோ அங்கு சர்வநாசம் விளையும். தோழர்களே, இன்று நாம் பிரஜமண்டலத்தில் அனைத்து மக்களிடமும் மிக அன்புடன் பணிவுடனும் நமக்கு வெண்ணெய் மீது இருக்கும் உரிமையை யாசிப்போம். நாம் எல்லா வீதிகளுக்கும் செல்வோம். பிறகு நமது தாய் தந்தையர், சித்தப்பா சித்தி, சகோதரன் சகோதரி அனைவரிடமும் வெண்ணெய்க்கான உரிமையை யாசிப்போம் நாம். சரியா தோழர்களே? தோழர்களே, நீங்கள் அனைவரும் வெண்ணெய்க்கான உரிமையை
யாசிக்க தயாராக இருக்கிறீர்களா? ஆம் கண்ணா, நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். வாருங்கள் தோழர்களே. தோழா தோழா ஆலம்பாசூரா, இது என்ன புது வேடம் தரித்திருக்கிறாய் தோழனே? தோழா கம்சனே, இல்லை, கடவுள் கம்சன். இச்சமயம் எனது அசுர ரூபத்துக்கு அவசியம் இருக்கிறது இந்த நகரத்து வாசிகளுக்கு. ஏனெனில் 2 மடங்கு வரி அன்பால் இல்லை, அதிகாரத்தால் தான் வாங்க முடியும் எனது நண்பன் கம்சனே. ஆசி வழங்குகிறேன் இந்த கம்சன். இல்லை, கடவுள் கம்சனின் ஆசிகள் உனக்கு துணை இருக்கும் நண்பா. போய்விட்டான். ஐயா, வெண்ணெய் கொடுங்களேன் ஐயா. நாங்கள் கோபாலர்கள். நாங்கள் தான் தங்கள் மாடுகளை மேய்க்கிறோம். நாங்கள் தான் சேவை செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு பாலும் கிடைப்பதில்லை, வெண்ணையும் கிடைப்பதில்லை. தாம் எனது தோழர்களுக்கு பாலும் வெண்ணையும் தருவீர்கள் ஐயா? கண்ணா, எனது விருப்பமும் இதுதான். உங்கள் அனைவருக்கும் வெண்ணெய் கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் என்னிடமோ கம்சனுக்கு வரியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட வெண்ணெய் இல்லை. என்னை மன்னித்து விடு ஐயா. எனக்கு உங்கள் பிரச்சனை புரிகிறது ஐயா. தாயே, நீதான் என்னை உன் மைந்தனாக நினைக்கிறாய் அல்லவா தாயே? அப்படி என்றால் உன் மைந்தனுக்கு சிறிதளவு கூட வெண்ணெய் தரமாட்டாயா? கண்ணா, ஒருவேளை நான் உனக்கு வெண்ணெய் கொடுத்தால் அதில் ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த கம்சனின் வீரர்கள் உனக்கு தண்டனை எதுவும் வழங்கிவிடக் கூடாது. அதனால் இந்த முறை நீ என்னை மன்னித்து விடு கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை தாயே. அது மட்டுமல்ல, எனக்கு பயத்தோடு அல்ல, அன்போடு வெண்ணெய் அளிக்க வேண்டும். நாராயண நாராயண. பிரபு, இன்று உலகை காப்பவர் தாமே யாசகனாக மாறியிருக்கிறார். கண்ணனின் இந்த லீலைக்கு என்ன அர்த்தம் பிரபு? தேவரிஷி, கண்ணன் இன்று ஒரு யாசகன் மட்டுமல்ல, மாறாக இதன் மூலம் அவர் தம் அனைத்து தர்மங்களையும் கடைபிடிக்கிறார். அனைத்து தர்மங்களா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை பிரபு. தேவரிஷி, ஒரு புறம் கண்ணன் தமது நண்பர்களுக்காக உரிமை போராட்டம் நடத்துகிறார். அதுவே மற்றொரு புறம் தனது பக்தர்களின் மேன்மைக்காக அவர் ஓர் இறைவனுக்கான தர்மத்தையும் கடைபிடிக்கிறார். அது மட்டும் அல்லாமல் அவர் மக்களின் இதயத்திலிருந்து கம்சன் மற்றும் அதர்மத்தின் மீதுள்ள அச்சத்தை போக்கும் மகத்தான காரியத்தையும் செய்கிறார். இதற்காகவே அவரது அவதாரம் ஏற்பட்டது தேவரிஷி. நாராயண நாராயண. நான் புரிந்து கொண்டேன் பிரபு. இதன் அர்த்தம் இதுதானே? அதாவது பரமாவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர் இன்று நட்பின் தர்மம், இறைவனின் தர்மம், அவதார தர்மம், இந்த 3 தர்மங்களையும் ஒரு சேர கடைபிடிக்கிறார். எந்த கண்ணனுக்காக நாம் அனைத்தையும் தர தயாராக இருக்கிறோமோ, இன்று அவனுக்கு சிறிதளவு வெண்ணெய் கூட தர முடியாமல் தவிக்கிறோம். சித்தப்பா, தாம் எப்பொழுதும் சொல்வீர்களே, தாம் என்னை பார்ப்பதால் தமது துக்கம், பயம் அனைத்தையும் மறந்து விடுவதாக. நீ சொல்வது உண்மைதான் கண்ணா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. பரம ஆனந்தம் எனக்கு கிடைக்கின்றது.
சித்தப்பா, தெரியுமா, அனைத்து இடையர்களுக்கும் வெண்ணெய் மிகவும் பிடிக்கும். உங்கள் கண்ணனுக்கும் மற்றும் இந்த இடைய சிறுவர்களுக்கும் இவர்கள் மகிழ்ச்சிக்காக வெண்ணெய் தருவீர்களா சித்தப்பா? கண்ணா, வெண்ணெய் என்ன, நான் உனக்கு எது வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறேன். ஆனால் இன்று என்னிடம் இருக்கும் வெண்ணெயை உன்னிடம் கொடுத்து விட்டால் என் குடும்பத்திற்கு தானியம் கிடைக்காது. மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு மேலாக எனக்கு எனது குடும்பத்தின் பசியும் நலமும் மிகவும் முக்கியம் கண்ணா. என்னை மன்னித்து விடு கண்ணா. சித்தப்பா, எனக்கு உங்கள் பிரச்சனை புரிகிறது சித்தப்பா. பிரபு, இன்று அனைத்து கோகுலவாசிகளும் சாட்சாத் அந்த இறைவனுக்கே தானம் எதுவும் அளிக்காமல் திருப்பி அனுப்புகிறார்கள். அந்த கோகுலம் முழுவதற்கும் இதைவிட துர்பாக்கியமான விஷயம் வேறு என்னவாக இருக்கும்? தேவி, கோகுலவாசிகள் புரியும் அனைத்தும் அவர்கள் விருப்பத்தினால் அல்ல, மாறாக கம்சன் மீது உள்ள அச்சத்தால் செய்கிறார்கள். காரணம் என்னவாக இருப்பினும், ஒருவேளை யாராவது ஒரு கோகுலவாசியாவது இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால், அல்லது யாராவது ஒருவர் நந்தகுமாரரின் பாத்திரத்தை வெண்ணெயால் நிரப்பியிருந்தால், இன்று உலகத்தில் இருந்த துக்கம், தரித்திரம் மற்றும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நிரந்தரமாக முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் இது இந்த உலகத்தின் துர்பாக்கியம்தான். இப்படி நடக்காமல் போனது. கண்ணா, என்ன உனக்கும் வெண்ணெய் இல்லையா? உதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே யசோதா, உந்தன் ஆயர் குலத்தில் உதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி. தையலே கேளடி உந்தன் பையனை போலவே, தையலே கேளடி பையனை போலவே இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை. கண்ணா, நான் தான் முதலிலேயே சொன்னேனே, உரிமையை அன்பால் கேட்டு பெற முடியாது, மாறாக நாம் அதை பறித்துக் கொள்ள வேண்டும். பார்த்தாயா வேண்டுகோளின் விளைவை? அனைத்து கதவுகளும் மூடிவிட்டன, பாத்திரங்களும் காலியாக உள்ளன. ஆலம்பாசுரா, ஆலம்பாசுரா, பலராமண்ணா. பிரஜமண்டலத்தின் சின்னஞ்சிறுவர்களே, மாடுகளை விட்டுவிட்டு கோகுலத்திலா புரிகிறது. உணவு யாசிக்க வந்தீர்களா? ஆனா கோகுலவாசிகளான உங்களுக்கு எதுவும் கொடுக்காமல் உங்கள் அனைவரையும் இப்படி ஏமாற்றி விட்டார்களே, என்ன இது பரிதாபமாக இருக்கிறதே. திறவுங்கள் உங்கள் கதவுகளை, கோகுலவாசிகளே, கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் எனது தோழன் கடவுள் கம்சனுக்காக பாலும் வெண்ணையும். கொடுங்கள், கொடுங்கள், வெண்ணையை கொடுங்கள், வாங்குங்கள், வாங்குங்கள், தானியத்தை வாங்குங்கள். ஏய் கோகுலவாசிகளே, 2 மடங்கு வெண்ணெய், அரை கைப்பிடி தானியம். முழுவதையும் ஊற்று. கிளம்பு.
பார்த்தீர்களா கோகுல சிறுவர்களே, கடவுள் கம்சனின் நீதி. மாடுகள் உங்களுடையது, பாலும் வெண்ணையும் எங்களுடையது. கோகுலவாசிகளே, யாராவது மிச்சம் இருக்கின்றீர்களா? பெரியவரே, 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 தங்களுக்கு கடவுள் கம்சன் மீது பயம் இல்லை போல இருக்கிறதே. நிதானமாக வருகின்றீர்களே, புது மருமகள் நடந்து வருவது போல. இது என்ன? இது என்ன அரைப்பானை பால்? தானியங்கள் அதிகமாக வேண்டும், ஆனால் பால் பாதியாக இருக்கிறது. இந்த விதி கடவுள் கம்சனுடையது அல்லவே. தங்களுக்கு கடவுள் கம்சனின் விதிகளை நினைவுபடுத்த வேண்டும் போல் இருக்கிறது. பெரியவரே, பெரியவரே, நில்லுங்கள். மிகவும் கெட்டு விட்டாய் நீ. இப்பொழுது நான் உன்னை திருத்துகிறேன். கோகுலவாசிகளே, கவனமாக கேளுங்கள். இதன் பிறகு நான் யாரையும் திருத்த வேண்டிய அவசியம் எனக்கு வரக்கூடாது. பால். அப்படி ஏன் பார்க்கிறீர்கள்? அண்ணா, அண்ணா. இதற்கு முன் நீங்கள் பால் குடித்து பார்த்ததில்லையா? நான் மறந்தே போய்விட்டேன். நீங்கள் அனைவரும் சிறுவர்கள் அல்லவா? இந்த இடையர்கள் அனைவருக்கும் பால், தயிர் அனைத்தும் காண்பதற்கே கிடைக்காது. அப்புறம் எப்படி சாப்பிடுவது? பெரிய அநியாயம் இது. கடவுள் கம்சனின் ஆட்சியில் யாருக்கும் அநியாயம் நடக்கவே கூடாது. பலத்தின் அதிபதி பலராமனே, அருந்துவதற்கு பால் வேண்டுமா? பால், 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 பால். அருந்துங்கள், அருந்துங்கள். கண்ணா, இனிமேல் நான் உன் அன்பு பாதையில் செல்ல முடியாது. இப்போதே நான் இவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். அண்ணா, அம்மா சொல்வாள், தீமை செய்பவனுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும்